நான் உங்கள் ஷெஃப் ஆனந்த் அப்பாவு. இன்றைக்கி ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ புலாவ். இந்த மாதிரி சுவையான ஒரு டிஷ் பண்ணி இன்றைக்கி வீட்டில் இருக்கிறவங்க அசத்துங்க. அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பாசுமதி அரிசி, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பட்டை, மிளகு, ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம், எண்ணெய், நெய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா. இப்போ நான் இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், பாசுமதி அரிசி. இதை தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மசாலாவை அதில் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா நல்லா எண்ணெயில் சாட்டே ஆகணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி நல்லா கீறி விட்டுக்குங்க. முழுசாக போட்டால் அப்படியே வெடிக்கும். 2 கீரி போட்டால் ஸ்பைசி ஓவர் ஆகிடும். அதனால் முழுசாக அப்படியே லைட்டாக கீறி விட்டு போட்டுரும். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஸ்லைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆனியன் போடும்போது கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா ஆனியனை வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரணும் அவசியம் இல்லை. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்போவுமே நல்லா வதக்கணும். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண உடனே எல்லா மசாலாவும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, அடுத்தபடியாக மட்டன் மசாலா, லாஸ்ட்டாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம 4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நீங்கள் பொன்னி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 4 கிளாஸ்க்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஊற வச்ச ரைஸ்லேருந்து தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாசுமதி அரிசியை எப்போவுமே ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி குழஞ்சிரும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சால்ட் அண்ட் ஸ்பைசி நல்லா செக் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு லிட்டு போட்டுடலாம். பாசுமதி அரிசி சீக்கிரம் வெந்துடும், அதனால் 2 விசில் போதும். 2 விசில் வந்த பிறகு இறக்கி வச்சுக்கலாம். இது பொன்னி அரிசியாக இருந்தால் 5 விசில் விடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, பார்க்கவே அருமையாக இருக்குது. ரைஸோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது, நல்லா குக்காக இருக்குது.
இப்போ அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கிறனால நெய் உடனே உருகிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இட்ஸ் லுக் பர்ஃபெக்ட். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெடி டு சர்வ். இந்த அருமையான தக்காளி புலாவை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் செஃப் ஆனந்த பாபு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.